அண்ணா தான் முதலாக இந்த மண்ணிலே எப்படி பேச வேண்டும் என்று அன்னை தமிழுக்கு அணிகலனாக விளங்கியவர் அவருடைய பேச்சு சார். விளையாட்டுகள்ல ஆதாரத்தோட நான் சொல்றேன். போடி நாயக்கனூருக்கு ஒரு தேர்தல் கூட்டத்தில் ஒரு பெருங்கூட்டத்தை சந்திப்பதற்கு தத்துவமேத டி.கே. சீனிவாசன் அவர்களோடு அப்போ அவர் பேருந்தில் போறார் சார், பஸ்ஸில் போறார் அறிஞர் அண்ணா. தத்துவமேதை சீனிவாசனும் பேரறிஞர் அண்ணாவும் அந்த பேருந்தில் போறாங்க. 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி பஸ் பிரேக் டவுன் ஆகி போச்சு. 2 பேரும் இறங்குறார். அண்ணா தவிக்கிறாரு, பெருங்கூட்டம் காத்திருக்குமே, நம்ம இந்த மாதிரி ஆயிப்போச்சேன்னு. அப்போ ஒரு மாட்டு வண்டி போடி நாயக்கனூர் உள்ள போறதுக்கு கிராஸ் பண்ணுது. இங்கிருந்து தத்துவமேதை டி.கே. சீனிவாசன் ஓடி போய் அந்த மாட்டு வண்டிக்காரர்கிட்ட சொல்றாரு, ஐயா கூட்டம் காத்திருக்கும், போய் அவர் ஐயா பேசணும் ஐயா, கொஞ்சம் உதவி செய்யறியா, வண்டியில உட்கார வச்சோம் போறியா. அந்த வண்டிக்காரன் சொன்னான், இவர் பெரிய அண்ணாதுரை, இவர் பேச்சை கேட்கறதுக்கு அங்கே காத்துங்கிறான், போ சார் அப்படின்னா. நிஜமாலுமே அண்ணாதுரை அவர் தாயா அப்படின்னவே மாட்டு வண்டிக்காரன் இறங்கி ஓடி வந்து அவரை கும்பிட்டு கொண்டு போய் உட்கார வச்சான்னா, பேரறிஞர் அண்ணா யார் என்று தெரியாமலே அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் என்று தெரிந்து வைத்திருந்த உலகம் இந்த உலகம். பிள்ளைகளுக்கு நல்லா பேச கற்றுக் கொடுங்க, எழுத கற்றுக் கொடுங்க சார். இன்னைக்கு மொழி என்ன நமக்கு